இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு பின் மீன ராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன? மீன ராசிக்கு என்ன சார், ஆல்ரெடி அந்த கிரகம் ஜென்ம சனி பல பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதை கேட்டு தானே ஆகணும். மார்ச் இதுக்கு பின்னாடி குரு வக்ர நிவர்த்தி, ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ முழு சுபரை அனுபவிக்க பலன் வருது. உச்சம் நோக்கி போயிட்டுருக்கார். உங்கள் ராசியில் சுக்கிரன் என்ற கிரகம் உச்சம் பெறும். ஆகா, சனி பயிற்சிகளில் சுக்கிரன் உச்சம், ரைட். அடுத்தது சூரியன் என்ற கிரகம் உச்சம் பெறுகிற காலகட்டம். ஆகா, நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி மீன ராசி நேர்மை விரும்பி, இந்த ராசி பார்த்திங்கன்னா நேர்மை விரும்புவாங்க. மனதில் ஆழ்ந்த சிந்தனை, ஒரு நிறைய யோசனைகள் இருக்கும். இது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரைட்டாக தப்பா என்ன ஏதுன்னு யோசிப்பாங்க. பாசத்துக்கு எங்க ராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்துக்காக தன் ஒரு சில மிகப்பெரிய கமிட்மெண்ட் விட்டு கொடுக்க தயங்காமல் டக்குன்னு வரும். ஆனால் பாசம் கரெக்டாக இருந்தால் தான் கேட்கும். இந்த ராசிக்கு என்னென்னா, மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டும்போம். அதான நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் எடுத்து சேகரிக்க, குழந்தைக்கு நல்லது செஞ்சு தரணும், குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதீத சிந்தனையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். முக்கியமாக இந்த ராசிக்கு என்ன தோணும்னா, இப்போ நடக்கும் குழந்தைக்கு என்ன படிப்பு என்ன அப்படி ஏதாவது எல்லாமே டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ என்ன, நான் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே குயிக்காக இருக்கும். ஆக நமக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ குழந்தை நல்ல காலேஜ் நல்ல ஸ்கூல், ஒரு சில வயதானவங்க தன் குழந்தைக்கு திருமண அமைப்பை அமைச்சு தர முடியுமா ஏங்குறவங்க பேரண்ட்ஸ். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் தடை ஏற்பட்டவங்க, அப்ரைசல் பேண்டில் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க, மனசே ஒரு பதட்டமாக இருக்குது சார்னு சொன்னவங்களாம் மாறுகிற சூழ்நிலைகள் இந்த வழிபாடு தான். இப்போ வருவோம் முக்கியமானது. சார், இடம் வீடு வாங்கட்டுமா, என்ன பண்ணட்டும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 15க்கு பின் மீன ராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன? மீன ராசிக்கு என்ன சார், ஆல்ரெடி அந்த கிரகம் ஜென்ம சனி பல பிரச்சனை சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதை கேட்டு தானே ஆகணும். மார்ச் இதுக்கு பின்னாடி குரு வக்ர நிவர்த்தி, ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ முழு சுபரை அனுபவிக்க பலன் வருது. உச்சம் நோக்கி போயிட்டுருக்கார். உங்கள் ராசியில் சுக்கிரன் என்ற கிரகம் உச்சம் பெறும். ஆகா, சனி பயிற்சிகளில் சுக்கிரன் உச்சம், ரைட். அடுத்தது சூரியன் என்ற கிரகம் உச்சம் பெறுகிற காலகட்டம். ஆகா, நிறைய விஷயம் நடக்குது அப்படின்னு தோணும். இதில் ராகு கேதுக்குள் அனைத்து கிரகமும் அடைபடுகின்றன. ராகு கேதுல அப்படின்னா காலசர்ப்ப தோஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க, காலசர்ப்ப யோகமாக மாறும். அதாவது ராகு கேதுக்குள் அடைபடும் போது தான் கம்ப்ளீட்டாக இப்போ என்ன நடக்குதோ அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். உலகளவில் போர், எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னோ மாறிட்டு இருக்கு இல்லையா, அது நமக்கு என்னங்க பாதிக்கும்? அதாவது ஒரு பழமொழி இருக்குது, தென்னை மரத்துக்கு தேல் கொட்டினா பனை மரத்துக்கு நெறி கட்டுமாமா. அது மாதிரி அங்கே போர் நடக்குது, பெட்ரோலில் நமக்கு உயருது. அங்கே நடக்கிறது நம்ம வீட்டில் அடுப்படியில் கேஸ் வர மாட்டேது. இதெல்லாமே ஒன்றுக்கு இன்டர் கனெக்டல் தாங்க. இதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் உலக அளவில் பல மாறுதல் உண்டு. நமக்கு ஒரு நல்ல விஷயம் வருது, அதை பார்ப்போம், ரைட். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீன ராசி நேர்மை விரும்பி, இந்த ராசி பார்த்திங்கன்னா நேர்மை விரும்புவாங்க. மனதில் ஆழ்ந்த சிந்தனை, ஒரு நிறைய யோசனைகள் இருக்கும். இது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி ரைட்டாக தப்பா என்ன ஏதுன்னு யோசிப்பாங்க. பாசத்துக்கு எங்க ராசி, இந்த ராசி பார்த்திங்கன்னா பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். குடும்பத்துக்காக தன் ஒரு சில மிகப்பெரிய கமிட்மெண்ட் விட்டு கொடுக்க தயங்காமல் டக்குன்னு வரும். ஆனால் பாசம் கரெக்டாக இருந்தால் தான் கேட்கும். இந்த ராசிக்கு என்னென்னா, மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டும்போம். அதான நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் எடுத்து சேகரிக்க தொடங்கும். பொதுவாக பாருங்கள், இந்த வீட்டில் தான் சுக்கிரன் என்ற கிரகம் உச்சம் பெறுது. அதாவது இவர் தேவகுரு, சுக்கிரன் அலோவ் பண்ணுறார். பொதுவாகவே இந்த மீனம் என்ற ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு இன்டர் கேஸ்டோ லவ் மேரேஜோ ஏதோ இப்போ பொதுவாகவே வந்துடும். இந்த ராசியோட அம்சமே அதுதான். அப்போ மாற்று கருத்துடையவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த நேரத்தில் நடக்கிற அற்புதத்தை பார்ப்போம், ரைட். முதல்ல ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு ராசி அதிபதி குரு வக்ர நிவர்த்தி அடைந்தவுடன் 4-10ஆம் வீட்டை பார்க்குறாரு. முதல்ல தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்க. சார், தொழில் விஷயம் எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, கௌரவம் கிடைக்குமா? முதல்ல உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து கிடைக்க வாய்ப்புண்டு. உங்கள் சங்கங்கள் சபைகள் ஏதோ ஒரு இடத்துல உங்கள் கம்யூனிட்டி பேஸ் பண்ணியாக இருக்கலாம், கோயில் சம்மந்தப்படலாம், ஒரு பொறுப்பு கிடைக்கும். அந்த பொறுப்பில் உங்களுக்கு ஒரு போஸ்டிங், அது வேணும் வேண்டான்னு உங்கள் டிசிஷன் எடுக்கலாம், ஆனால் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதை எடுத்துக்கிட்டால் நல்லா தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் அதாவது கொஞ்சம் வேலை செய்யணும்னு அர்த்தம், திருப்பணி செய்யணும். அது கோயில் திருப்பணியாக இருந்துட்டு போகட்டும். ஒரு சங்கங்கள் ஒரு பொது கும்பலில் நீங்கள் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் இதே நேரத்தில் தான் நிறைய விஷயம் கற்றுக்கொள்ள, புதுசாக தொழில் ரீதியாக நிறையா கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீங்களே ஓனர், நீங்களே வேலையாட்களாக இருக்க வேண்டியிருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு விவசாயம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள், அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, ஆடு மாடு சம்மந்தப்பட்டது,
சினிமா துறைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரன் ட்ரை பண்ணுவோம் சார் பார்க்கலாம். ஆனால் ஏன்னா இந்த ராசி ஜென்ம சனி காலகட்டத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டும் சரி, திருமணம் சம்மந்தப்பட்டும் சரி, புது புது விஷயங்கள், புது முயற்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா தேடி போய் பார்க்குறது. அதாவது இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி போய் வேலை கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. புது டெக்னாலஜி வரும். அப்போ உங்கள் பிஸ்னஸை வளர்த்து எடுக்க அற்புதமான காலகட்டம். குரு பார்வை இருப்பதால் அதீத வளர்ச்சி அடைய வேண்டிய சூழ்நிலைகள் தவற விட்டுறாதீங்க. முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ராசி குழந்தைகள் பற்றி அதீத சிந்தனை உடைகிற காலகட்டம். குழந்தைக்கு நல்லது செஞ்சு தரணும், குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதீத சிந்தனையாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். முக்கியமாக இந்த ராசிக்கு என்ன தோணும்னா, இப்போ நடக்கும் குழந்தைக்கு என்ன படிப்பு என்ன அப்படி அதாவது எல்லாமே டிலே ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ என்ன, நான் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்ச உடனே குயிக்காக இருக்கும். ஆக நமக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ குழந்தை நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூல், ஒரு சில வயதானவங்க தன் குழந்தைக்கு திருமண அமைப்பை அமைச்சு தர முடியுமா ஏங்குறவங்க பேரண்ட்ஸ் தான். தன் குழந்தைகளுக்கு நல்ல கல்யாணம், நல்ல இது பார்த்து பேரம்பேத்தி பார்க்க முடியுமா, இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைவேற வாய்ப்புகள் உண்டு. சூட்சுமத்துக்கு வருவோம். எனக்கு இப்போ சார் திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண காலகட்டம் வந்து விட்டன சார். ஜென்மசனி இருக்குது. எப்படி சார்? ஜென்மசனிக்கு திருமண தடைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஜென்மசனி சம்பந்தப்பட்டு சனி ராசிக்கு சம்பந்தப்பட்டால் திருமணம் இல்லை என்று சொன்னால் மகர ராசி கும்பராசிக்கு திருமணமே ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க ராசி அதிபதியே சனி. அப்போ சனிங்கிறது ஒரு கமிட்மெண்ட். இப்போ தான் இத்தனை நாளாக சனி கொடுப்பது யார் தடுப்பா? நிச்சயமாக இந்த விஷயத்தை கொடுத்துரும். திருமணம் சம்பந்தப்பட்ட தைரியமாக பார்க்கலாம். குரு உச்சம் பெரும்பாலிருந்து குரு பலன் வந்துடும். அப்போ வருகின்ற வரன் சம்மந்தப்பட்ட நல்லபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு கோயில்லையா மண்டபத்திலையான்னு பார்க்கணும். என்ன அதாவது கம்யூனிட்டி லைட்டாக மாறுது, இந்த மாதிரிலாம் வரும். ஆனால் திருமணம் உண்டு. சரி, அப்போ முக்கியமான பெண்டிங் இன்னும் பேச போகிறோன்னா, தொழில் ரீதியாக என்ன பண்ணால் நமக்கு வேலை வாய்ப்புகள் உள்ளூரா வெளிநாடா வெளி மாநிலமாக கடன் என்ற பிரச்சனை எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். ஆக இன்னும் ஹெல்த்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடம்னு பார்க்கணும். ஸ்க்ரீன் எதிர இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கேடுங்க. இன்றைய காலகட்டத்தான் தற்போல் எளிமையான முறையில், அதாவது ஜோசியம் படித்தோம் புரியலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதில் நாங்கள் டீச் பண்ணும்போதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் இருந்ததோ, அவங்களுக்கு எது புரியல அதை டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வித் டயக்ராம் போட்டு, ராகு கேதுகள் ராகு எப்படி அஸ்ட்ரானமிக்கல் உள்ள வருது. இப்போ சூரியன் வட்டப்பாதையும் சந்திரன் வட்டப்பாதையும் ரெண்டும் வெட்டுகின்ற 2 புள்ளிகள், நார்த் நோடு சவுத் நோடு, இந்த மாதிரி வித் டயக்ராமட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன். இதை படித்தா நிச்சயமாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக அமைப்புண்டு. கிரக சூட்சமங்கள் நிறையா இருக்குது. இது நிறைய நேரம் வேண்டாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி வாங்கணும்னு டவுட் இருந்தால் ஸ்க்ரீனில் எண்களும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நேரத்துக்கு வேலையை சம்மந்தப்பட்டு சார் வேலையில் ஒரு மாற்றம் உண்டு, வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை ரீதியாக என்ன விஷயம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் வேலை அதீத வேலையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு பலன் நல்லபடியாக இருக்கும். சார் வேலை கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் புதுசாக கற்றுக்கிறேன், சம்பளம் இருக்குது. இப்போ நீங்கள் கஷ்டப்படணும், குடும்பம் சேஃபாக இருக்கிற சூழ்நிலை உண்டு. இந்த நேரத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கே சார். பொதுவாக நான் என்ன சொல்லுவேன், இந்த நேரத்தில் விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் பண்ணிவிட்டு, அதில் குறிப்பாக சித்தி விநாயகர், காரிய சித்தி அடைய சித்தி விநாயகர், சித்தி விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் தொழில் பண்ணும் பொழுது, அதாவது வேலை ரீதியாக பார்க்கும்போது தடைகள் எல்லாம் விலகி நல்ல விடை கிடைக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் தடை ஏற்பட்டவங்க, அப்ரைசல் பேண்டில் கொஞ்சம் கம்மியாக போட்டாங்க, மனசே ஒரு பதட்டமாக இருக்குது சார்னு சொன்னவங்களாம் மாறுகிற சூழ்நிலைகள் இந்த வழிபாடு தான். இப்போ வருவோம், முக்கியமானது சார் இடம் வீடு வாங்கட்டுமா, என்ன பண்ணட்டும்? பொதுவாக உங்களுக்கு ஆல்ரெடி சொத்து சுகங்கள் இருக்கிறாங்க, வீடு பராமரிப்பு செலவு ஒழிகிறது. பைக்கு, வண்டி, வாகனங்கள் வாங்க அது சம்மந்தப்பட்ட பராமரிப்பு வருது. பொதுவாக இந்த நேரத்தில் ஆசை தேவை ரெண்டையும் பார்த்துக்கணும். இந்த வண்டி வாகனங்கள் அத்தியாவசியமாக தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா சில காலம் வெயிட் பண்ணுங்கள், சூழ்நிலை வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ கையிருப்பு பணத்தை பண்ணிட்டீங்கன்னா ஒரு அத்தியாவசிய தேவையாக வந்துடும். அதனால் பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் பணம் இருக்கிறவர்கள் இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனங்கள் அமைப்புண்டு நிச்சயமாக ஒரு பலிதம் ஏற்படும். இந்த ராசிக்கு வாக்கு பலிதம் இருக்கிற காலகட்டம். நீங்கள் சொன்ன சொல் கரெக்டாக சொல்லணும். நீங்கள் சொல்கிற சொல் ஒரு விஷயத்தை வெல்லும், ஒரு விஷயத்தை கொல்லும்பாங்க. நீங்கள் கோவப்பட்டு பேசினா மற்றவங்க அவங்க உறவினர்கள்லாம் தாங்காத சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சனியோட அம்சத்திலேருந்து பேசுகிற மாதிரி பேசிடுவீங்க. பார்த்து பேச வேண்டியது. இந்த நேரத்தில் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரிகளிடம் அரவணைத்து போகக்கூடியது, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விட்டன. ஒரு சுப விரயங்கள் சம்மந்தப்பட்டது உண்டு. இப்போ ஹெல்த் வைஸ் அந்த ராசி மாறி ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். எங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், இங்கே ட்ராவல் அங்கே ட்ராவலு, ஏதாவது ஒரு இது இருக்கா? நல்லா தூங்கினாலே போதுங்க. இந்த ராசி இப்போ கேட்குறதெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஃபேமிலியோட ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்க முடியுதா? இந்த மாதிரி பல மீனராசிகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க.
இந்த குரு காலகட்டத்தில் நிச்சயமாக அதுக்குள்ள அமைப்பு உண்டு. ஒரே ஒரு வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு பண்ணிக்கங்க, இல்லை பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கமும் மன நிம்மதியும் அடைய அதீத வளர்ச்சி ஏற்படுகிற காலகட்டங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகம் பர்சனலாக அனலைஸ் பண்ணி ஃபுல் டீட்டெயில் பார்க்கணுன்னா ஸ்கிரீனில் தெரியாத எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.